தமிழ்நாட்டில் 2 ஒட்டுக்குழுக்கள் இருக்கின்றன. பாஜகவினுடைய ஒட்டுக்குழுக்கள். ஒன்று சீமான் தலைமையிலான நாம் தமிழர், இன்னொன்று விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். இந்த இரண்டுமே பாஜகவினுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய ஒட்டுக்குழுக்களாக இருக்கின்றன. இந்த காணொலியை பார்த்தீங்களா மக்களே? தன்னை கேவலப்படுத்தின விசிகாவுக்கு அமைச்சர் பதவியை தாவேக்கா கொடுக்கறதும், தான் கேவலப்படுத்திய தாவேக்கா கிட்ட ஆட்சி அதிகாரத்துக்காக பல்லளிச்சுக்கிட்டு போய் நிற்கிற விசிகாவையும் பாருங்கள். இதுதான் நீங்கள் கட்டமைச்சிருக்கிற அரசியல், நீங்கள் வாக்கு செலுத்தி உருவாக்கி வச்சிருக்கிற அரசியல் கட்டமைப்பு. இதே வன்னி அரசு தான் இவ்வளவு காலமாக எங்கள் அண்ணன் மேலே அவதூறையும் இழிவையும் கொட்டிக்கிட்டு கிடந்தார். இன்றைக்கி இதே அமைச்சர் பதவிக்காக தாவேக்கா கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்கார். நாளைக்கு அண்ணன் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து வன்னி அரசுக்கோ விசிகாவுக்கோ ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னா அங்கேயும் பல்லளிச்சுக்கிட்டு போய் இவங்க நிற்பாங்க. இதுதான் இவங்களோட அரசியல். இந்த அரசியலை நீங்கள் நல்லா பாருங்கள், ஒத்து பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரியான கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். நன்றி.